வருஷம் ஃபுல்லா அடைக்கப்பட்டிருக்கும் மதுரை அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பணசுவாமியோட கதவுகள் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவ காலமான ஆடி பௌர்ணமி தேரோட்ட நாள்ல மட்டும்தான் திறக்கப்படும். இந்த வருஷம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திறக்கப்பட இருக்கு. வெறும் 5 நிமிஷம் மட்டும்தான் 18ஆம் படி கருப்பனோட கதவுகள் திறக்கப்படும். ஆனா அதுக்குள்ள இருந்து வர சக்தி பல மடங்கா இருக்கும். கதவுல தான் இருப்பாரு. கருப்பான் கூப்பிட்டா காத்து போல வருவாரு. அழகர் கோவில் கோபுரவாசல் கதவு எப்பவுமே அடைக்கப்பட்டிருக்கும். அந்த கதவுல தான் கருப்பன் அருவமா இருக்காரு. ஆடி மாத பிரம்மோற்சவ காலத்துல மட்டும்தான் அந்த கோபுரவாசல் கதவு திறக்கப்படும். அப்ப அது வழியா சக்கரத்தாழ்வார் போயிட்டு வருவாரு. வேற யாருக்கும் கோபுரவாசல் கதவு வழியா போறதுக்கு அனுமதி கிடையாது. சக்கரத்தாழ்வார்க்காக மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அழகர் கோவில்ல திருட வந்த மந்திரவாதிகளை பிடித்து வெட்டி கோபுரத்தின் வாசல் படிக்கு கீழே புதைத்ததால் அந்த வாசல் தீட்டுப்பட்டது. எனவே அவ்வழியே தெய்வம் வருவது முறையில்லை. தெய்வம் வராத வழியில் மக்கள் செல்ல அஞ்சுவர். அதனாலதான் கோவில் தலைவாசல் அடைக்கப்பட்டது. திருமாலின் போர்க்கருவியான சக்கரத்தாழ்வார் மட்டும் இறந்தவர்களின் ஆவி பற்றிய அச்சத்தினையும் பகையினையும் வென்று அவ்வழியே செல்ல முடியும் என்பதற்காக அவர் மட்டும் அவ்வழியே செல்கிறார். 18ஆம் படி கருப்பணசுவாமிக்கு உருவம் கிடையாது. அருவமாய் கோபுரவாசல் கதவுல இருந்து அழகர் கோவில காவல் காத்துக்கிட்டு வராரு.